ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபேஸே மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எஸ்பிபி சரண் சார் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமாப்பா சீசன் 5 சீனியருக்கான லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ்க்கே நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய போட்டியாளர்களும் 13 பேர் கிட்ட இருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா எலெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில டைம் டபுள் எலெக்ஷன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாரோட ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட சம்பந்தப்பட்ட பாடல் தான் ஃபுல்லாமே போட்டியாளர்கள் பாட போறாங்க. ஸோ இந்த வகையில ரொம்பவே பாடி ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லலாம். அதாவது ஹரிஷ், ஸ்ரீஹரி, சிவானி, அபிஷேக், சுஷாந்திகா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல இவங்க எல்லாரும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்கு ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா இவங்க டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் காயின்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களை தாண்டி இன்னும் அவங்க ஹைலைட்டா பர்ஃபார்ம் பண்ணணும், டாப் 5 லிஸ்ட்ல வரணும்னா இப்ப பண்ணிருக்கக்கூடிய எஃபெக்டோட இன்னும் அதிகமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும். இவங்களுடைய கனவு ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஃபைனல் டைட்டில் வின்னரா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இவங்களோட ஃபோக்கஸ் இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கூட பாடிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனா வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வகையில ஹரிஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சரண் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்த்தது இது ஒரு சூப்பரான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹரிஷ்க்கு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருந்தால் மட்டும் தான் இவங்க டாப் 5 லிஸ்ட்ல வர முடியும். ஏன்னா இன்னொரு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்காக. ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் இன்னும் அதிகமா இருக்கணும்ன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இவங்க டாப் லிஸ்ட்ல வருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.